அறுக்க மாட்டாதவன் இடுப்பில் 58 அருவாள். கேட்கவே கொஞ்சம் புதுசா இருக்குல்ல. இதோட அர்த்தம் என்ன, இது என்ன சொல்ல வருதுன்னு தெளிவா ஒரு கதையோட பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காலத்துல குமார்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஆசை, தானும் ஒரு விவசாயியா மாறணும், ஒரு பெரிய தோட்டம் போட்டு அதுல காய்கறிகள் பழங்கள் எல்லாம் விளைவிக்கணும்னு. அவரோட ஆசையை நிறைவேற்றணும்னு நிறைய விவசாய கடன்களை வாங்கினாரு. கடன் கிடைச்சதும் குமார் ஒரு பெரிய நிலத்தை வாங்கி போட்டாரு. அப்புறம் என்ன, சந்தைக்கு போனாரு. அங்க இருந்த கருவி கடைகள் எல்லாத்தையும் சல்லடை போட்டு தேடினாரு. புது புது மண்வெட்டிகள், விதவிதமான கலப்பைகள், தண்ணீர் பாய்ச்சும் பெரிய மோட்டார் பம்புகள், ரசாயன உரம் தெளிக்கும் இயந்திரங்கள், களை எடுக்கும் கருவிகள்னு எந்த கருவியை விசேஷமா சொன்னாலும் உடனே வாங்கி போட்டுருவாரு. நிலத்துக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடியே தன் வீட்டு பண்ணையில இந்த கருவிகள் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தாரு. பாக்குறவங்க எல்லாம், ஆஹா, குமார் ஒரு பெரிய விவசாயிய வரப்போறாருன்னு பேசிக்கிட்டாங்க. எத்தனை கருவிகள் அப்படின்னு வியந்து பேசினாங்க. குமாரும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆனா உண்மை என்னன்னா, குமாருக்கு விவசாயத்தை பத்தி அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாது. எந்த மண்ணுக்கு எந்த பயிர் போடணும், எப்படி நடணும், எவ்வளவு தண்ணீர் விடணும், எப்போ அறுவடை செய்யணும்னு எதுவுமே தெரியாது. வெறும் கருவிகள் மட்டும் பார்த்து பார்த்து வாங்கினாரு. அடுக்கி வச்சாரு. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. அவர் வாங்கின கருவிகள் எல்லாம் துருப்பிடிச்சு போச்சு. நிலத்துல ஒரு பயிரும் விளையல. விதை போட்டு அறுவடை செய்ய தெரியாத குமார் வாங்கி போட்ட கருவிகளை மட்டும் வச்சுக்கிட்டு கடைசியில கடன்காரன் ஆகி போனாரு. ஒரு நாள் அந்த வழியா போன ஒரு அனுபவம் வாய்ந்த விவசாயி குமாரோட துருப்பிடிச்ச கருவிகளையும் வெற்றி நிலத்தையும் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, குமாரு, அறுக்க மாட்டாதவன் இடுப்பில் 58 அருவாள்னு சும்மாவா சொன்னாங்க? உனக்கு விதை போடவும் அறுவடை செய்யவும் தெரியல. ஆனா விவசாயத்துக்கு தேவையான அத்தனை கருவிகளையும் மலை மாதிரி வாங்கி அடுக்கி வச்சிருக்கே, திறமை இல்லாம கருவிகள் மட்டும் இருந்தா என்ன பயன் அப்படின்னு விவசாயி கேட்டாரு. வெறும் பொருட்கள் அல்லது கருவிகளை சேகரிப்பது மட்டும் ஒரு வேலையில வெற்றி பெற இயலாது. அந்த வேலையை செய்வதற்கான திறமை மற்றும் அறிவு தான் மிக முக்கியங்கிறத இந்த பழமொழி ரொம்ப அழகா நமக்கு உணர்த்துது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல ஒரு புது பழமொழியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.